நண்பா, தமிழக அரசு பொதுப்பணித்துறையில் கிட்டத்தட்ட 760 காலியிடங்களுக்கான அறிவிப்பு வந்திருக்கு. எழுத்து தேர்வு கிடையாது. நீங்கள் எடுத்துக்கக்கூடிய மார்க்கை பொறுத்து இந்த பணி வழங்குறாங்க. ஆமாம், பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது அரசு பொதுப்பணித்துறையிலேருந்து வந்திருக்கு. டிப்ளமோ முடித்தவங்க, பிடெக் முடித்தவங்க, எனி டிகிரி முடித்தவங்க எல்லாருக்குமே இதில் வாய்ப்பு இருக்குது. ஆல்மோஸ்ட் தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்கள்லேயும் வேலை வாய்ப்பு இருக்குது. அப்ளை பண்ண ஃபீஸ் இருக்கா ப்ரோ? இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா ப்ரோ? இல்லை. ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். முழு தகவலை நிச்சயமாக சொல்கிறேன். இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப், இன்ஸ்டாகிராம் குரூப் எல்லாமே தரேன், ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 760 ட்ரெயினிக்கான வேகன்சி, அப்ரண்டிஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் தயவுசெய்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ரெஷராக இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ரொம்பவே ரேர், அதுவும் எக்ஸாம் இல்லாமல். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் ஆன்லைன் மோடில் மட்டுமே அப்ளை பண்ணணும். பிடெக் முடிச்சவங்க, எனி டிகிரி முடிச்சவங்க, டிப்ளமோ முடிச்சவங்க எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குது. இன்ஜினியரிங்கும் இருக்குது. நான் இன்ஜினியரிங் லைக் சயின்ஸ் அது போன்ற டிகிரிஸுக்கும் வாய்ப்பு இருக்குது. சயின்ஸு, காமர்ஸு எல்லாமே. ஸோ இதுக்கு இவங்க கேட்டிருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷனை 2022, 23, 24, 25 இந்த இயர்ஸில் பாஸ் அவுட் ஆனவங்க தான் அப்ளை பண்ண முடியும். முழுக்க எல்லா வேக்கன்சிக்கும் தமிழ்நாட்டை இருப்பிடமாக கொண்டவங்க மட்டுமே அப்ளை பண்ண முடியும். 1 இயர் அப்ரண்டிஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அக்கார்டிங் டு த அப்ரண்டிஸ் ஆக்ட் 1973 படி எடுக்கிறாங்க. ஸோ 1 இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் பழகுனர், அதாவது இந்த துறை சார்ந்து நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுப்பீங்க. 1 இயர் சர்டிஃபிகேட் தருவாங்க. அதை வச்சு நீங்கள் வேறு ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து கிராஜுவேட் அப்ரண்டிஸ் இன்ஜினியரிங்கில் பார்த்துடலாம். ஓகே, ஸோ பேர்லேயே இருக்குது, இன்ஜினியரிங் முடித்தவங்க தான். இன்ஜினியரிங் சிவிலில் ஒரு 360, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரிபிளியில் 28, ஆர்கிடெக்சரில் 12, மொத்தமாக 400 வேக்கன்சி. மாதம் 9,000 ஸ்டைஃபண்ட் தராங்க. ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு இந்த ட்ரைனிங் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ முடித்தவங்களுக்கு சிவிலில் 150, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் 5, ஆர்கிடெக்டில் 5, மொத்தமாக 160 வேக்கன்சி. இவங்களுக்கு மாதம் 8,000 தராங்க. ஒரு வருஷத்துக்கு இருக்கும். அடுத்து நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், அதாவது பிடெக் அல்லாத பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசிஏ, பிபிஎம் இது போன்ற ஏதோ ஒரு ஆர்ட்ஸ், சயின்ஸ், காமர்ஸ் ஆர் ஹியூமனிட்டிஸ் டிகிரிஸ் முடித்தவங்களுக்கு 200 ஓப்பனிங்ஸ் எங்களுக்கு இருக்குது. மாதம் 9,000 இவங்களுக்கு ஸ்டைஃபன் தராங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா 1 இயர் இருக்கும். இதுதான் வேக்கன்சி டீட்டெயில்ஸ் அண்டு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன். ஓகே, ஸோ இது உங்களுக்கு பொருந்தது அப்படின்னா இந்த அப்ரண்டிஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதற்கு எழுத்து தேர்வோ இன்டர்வியூவோ அதெல்லாம் கிடையாது. நீங்கள் அவங்க கேட்டிருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷனில் எடுத்துக்கக்கூடிய மார்க்கை வச்சு, உதாரணத்துக்கு இப்போ வந்து பாருங்கள் என்னென்ன டிகிரிஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பிடெக் சிவிலில் 360 வேக்கன்சி இருக்குது. ஸோ பிடெக் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட ஓவரால் பர்சன்டேஜில் மெரிட்டில் டாப் 360 அப்ளை பண்ணவங்களில் வராங்களோ அவங்களுக்கு நெக்ஸ்ட்டாக ஜஸ்ட் ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் வச்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்க போகிறாங்க. ஓகே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து nats.education.gov.in அப்படிங்கிற இந்த போர்ட்டலில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகே, ஸோ கேட்டகரி சியில் பாருங்கள், புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு இதுதான் nats.education.gov.in. ஸோ இதில் போயிட்டு இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு யூனிக் என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். ஏடிஎன் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு 12 டிஜிட் ஸ்டூடெண்ட் யூனிக் என்ரோல்மெண்ட் நம்பர். அந்த என்ரோல்மெண்ட் நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணக்கப்புறம் சேம் இதே போர்ட்டலில் நீங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறப்பே உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ அதை போட்டு நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை அகைன் அண்ட் அட்வர்டைஸ்டு வேக்கன்சி அப்படிங்கிற டேப் இருக்கும். அதில் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடுன்னு சர்ச் பண்ணி நீங்கள் டேரெக்டாக கிளிக் அப்ளை கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, ஸோ ஃபைனலாக ஸ்டேட்டஸ் அப்ளைடுன்னு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து ப்ரொசீஜர். இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து இவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டைஃபண்ட் 9,000 தான். அது இல்லாமல் அடிஷ்னலாக எதுவும் கொடுப்பாங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த 9,000 தான். பட் வேக்கன்சி நிறையா இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் எல்லா மாவட்டங்களையுமே வேக்கன்சி இருக்க பாசிபிலிட்டி இருக்குது. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பாருங்கள். ஸ்டார்ட் டேட்டிங் டேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. வர ஜூன் 25 நான் சொன்ன அந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணிடுங்க.
ஜூலை 3ஆம் தேதி யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகியிருக்கீங்கிற ஷார்ட் லிஸ்டிங் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. 15/7லேருந்து 17/7 இந்த நாட்களில் உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு மட்டும் பிடபிள்யூடி ஆஃபீஸ் சென்னை போகணும். அங்கே போய்ட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கான லொக்கேஷன் போஸ்டிங் லொக்கேஷன் எங்கே அப்படிங்கிறது எல்லாமே வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த வருஷத்துக்கான தொழில் பணங்கிற அப்ரண்டிஸ் ரோல் வந்திருக்கு. நிச்சயமாக இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 2-3 நாட்கள் தான் டைம் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போன்ற வேலைவாய்ப்பு அப்டேட் அது ஃப்ரீயாக தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர் அண்ட் பை.